வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ல்பூல் ஏசி, வேர்ல்பூல் நார்மல் ஏசி. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து டெட் கண்டிஷன் சொல்லிட்டு நம்மள்ட்ட கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா அதோட ஒயரிங் ஃபுல்லாகவே இன்டோர் ஒயரிங், அவுட்டோர் ஒயரிங், ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உள்ளே என்னென்ன இருக்குன்னு, சென்சார்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு இது பாருங்கள். டிசி மோட்டர் போர்டு தான் இது. டெட்டில் இருந்து சுத்தமாக நம்ம ஆன் பண்ணும்போது சுத்தமாக ஆனே ஆகல. எல் இன்னு, நியூட்ரல் வந்து காமனு, எல் அவுட்டு. சி வந்து இது ஆக்சுவலாக இது வந்து கம்யூனிகேஷன் இருக்குது. இன்வெர்டர் போர்டு தான் இது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் போர்டுன்னு சொல்லிட்டேன். கம்யூனிகேஷன் இருக்குது, இன்வெர்டர் போர்டு தான். டெட்டுங்கிறதுனால இன்டோர் போர்டை மட்டும் எடுத்துகிட்டு வர சொன்னேன். பாருங்கள், ஆப்டோ கப்ளர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் லைன் இருக்குது. ஆக்சுவலாக அதனால இன்வெர்டர் லைன் இது. பாருங்கள், லைன் நியூட்ரல் இன்புட் ஆகுது, ஆனால் போர்டு ஆன் ஆகவே இல்லை சுத்தமாக. நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து வோல்டேஜ்லாம் கரெக்டாக வருது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா நியூட்ரல்லையும் வோல்டேஜ் வருது. சுத்தமாக பார்த்தீங்கன்னா டிசியில் வோல்டேஜே வரல. சரி, நியூட்ரலில் செக் பண்ணால் நியூட்ரல்லையும் வோல்டேஜ் வருது. ஆனால் இந்த டெர்மினல் வரைக்கும் வந்து நியூட்ரல் ஃபேஸு கரெக்டாக வருது. ஆனால் போர்டில் வரும்போது வந்து நியூட்ரலில் வந்து ஃபேஸ் வருது, அதாவது லைன் ரிட்டர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். நியூட்ரல் கிடைக்கல, போர்டுக்கு வந்து நியூட்ரல் கிடைக்கல. லைன்லாம் வருது, போர்டுக்கு வந்து நியூட்ரல் கிடைக்கல. அதனால வந்து போர்டு வந்து சுத்தமாகவே எதுவுமே பவரே இல்லை, ஆன் ஆக மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கிளியராக. நீங்கள் பாருங்கள், மீட்டரில் லைனு பாருங்கள், லைன் நியூட்ரல் வரல பாருங்கள். சுத்தமாக டிசியும் வரல. ஏன்னா லைன் இன்புட்டே வரல, எப்படி அவுட்புட் ஒர்க் ஆகும்? அதனால வந்து டிசி லைனே வரல. அதே வந்து கனெக்டரில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் கரெக்டாக காட்டுது. 230 வோல்ட்டு பாருங்கள், 230 வோல்ட்டு கரெக்டாக காட்டுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேபிள் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, நியூட்ரல் கேபிளும் செக் பண்ணி பார்த்துட்டா அதுவும் கண்டினியூட்டி கரெக்டாக வருது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இது என்ன விஷயம்னு. உள்ளே பார்த்தீங்கன்னா கனெக்டருக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில ஃபியூசஸ்ஸு, தெர்மல் ஃபியூசஸ்ஸு, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நிறைய மாடல்ஸில். டைரெக்டாக லைன் எடுக்காமல், ஏன்னா டெர்மினல் ஏதாவது ஓவராக ஹீட் ஆகி கட் ஆனிச்சுன்னா அந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது இருக்குது. இப்போ வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பேனல் வந்து பேக் சைட் பேனலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணுற மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ஆம்ஸ் ரேட்டிங்லாம் போட்டிருக்கோம். இவ்வளோ ஆம்ஸ், இவ்வளோ இதெல்லாம் ரேட்டிங்லாம் போட்டிருக்கோம் உங்களுக்கு. அதுக்கு மேலே போனாலும் அந்த கனெக்டர் வந்து பர்ன் ஆகிடும், இல்லை கட் ஆகிடும். அந்த மாதிரி ஏதாவது ஃபியூஸு, தெர்மல் இது அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சரி, இந்த கனெக்டரை பிரித்து பார்த்தா தெரியுது, அடியில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு கனெக்டர் தான் இருக்குது. பாருங்கள், நியூட்ரல் லிங்க் போட்டிருக்காங்க, இன்னுக்கும் அவுட்டுக்கும் லைன் எடுத்திருக்காங்க. ஆனால் நியூட்ரல் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எடுக்காமல் இதுலேருந்து உள்ளேருந்து ஏதோ ஒரு இது மாதிரி கனெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. சரி, என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், இதை கண்டுபிடிக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாருங்கள். ஆனால் அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு இதில் போயிருந்தது, நியூட்ரல் லைனு. அதுலேருந்து தான் நியூட்ரல் லைன் வருது. அப்புறம் என்ன பண்ணோம், ஃப்ரண்ட்டில் கழட்டி பார்த்தா தான் தெரியுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெர்மல் ஃபியூஸ் போட்டிருக்காங்க, 2 தெர்மல் ஃபியூஸ் போட்டிருக்காங்க சீரியஸில். 2 தெர்மல் ஃபியூஸ் சீரியஸில் போட்டு அதுலேருந்து நியூட்ரல் எடுத்திருக்காங்க, அவுட்புட் எடுத்திருக்காங்க. ஏதாவது அவுட்டோர் லைனில் ஹை ஆம்ஸ் போய் ஏதாவது கனெக்ட் ஆகி கட் ஆகிருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறையா யூனிட்ஸில் வந்து எல்லா யூனிட்ஸ்லையுமே மோஸ்ட்லி கனெக்டரில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சில கனெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சாரே வச்சுருப்பாங்க, தெர்மல் சென்சார் மாதிரியே வச்சுருப்பாங்க. வச்சுருந்து இன்புட் இதில் வோல்டேஜ் கொடுத்து அதை வச்சு சென்ஸ் பண்ணி கூட ஓவராக ஹீட் ஆனால் கட் ஆகிற மாதிரி கூட வச்சுருக்காங்க. சில முக்கால்வாசி ஆனால் இந்த மாதிரி தெர்மல் ஃபியூஸ் தான் போட்டிருப்பாங்க. சில இதில் தான் சென்சாரு, சில இதில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. எல்ஜி மாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு சின்ன 2 ஒயர் வந்து இதுலேருந்து டெர்மினல்லேருந்து போயிருக்கும். அந்த கனெக்ட் பண்ணால் தான் போர்டே ஆன் ஆகும், அது கனெக்ட் பண்ணலாம் போர்டு ஆன் ஆகாது. அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சேஃப்டி டிவைஸ் தான் இதெல்லாம். ஏன்னா போர்டு இதானா கூட அது சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த இதை. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி இருக்குன்னு. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இதை வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோவை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போடுறேன் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெர்மல் ஃபியூஸில் ஒரு ஃபியூஸ் வந்து நமக்கு ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு, அதனால தான் லைன் வரல. செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
பாருங்க கண்டினியூட்டியில் வச்சுருக்கேன். இதில் வருது லைனு. இந்த ஃபியூஸில் லைன் வரல பாருங்கள், ஃபுல்லாகவே மெக் ஓம்ஸில் தான் இருக்குது. ஒரு ஃபியூஸில் வருது, ஒரு ஃபியூஸில் வரல. ஆக்சுவலாக தெர்மல் ஃபியூஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 240 வோல்ட்டு 105, அதாவது 105 டிகிரி சென்டிகிரேட்டில் வந்து கட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இது நார்மலாகவும் போகும், கட் அவுட் ஆகும், இல்லை இதாகும். இப்போ பாருங்க, அதை எடுத்துட்டு ஒரு ஃபியூஸை மட்டும் வச்சு டைரக்ட் பண்ணியாச்சு. நம்மள்ட்ட இப்போ அந்த ஃபியூஸ் அவைலபிள் இல்லை, அதனால ஒரு ஃபியூஸை மட்டுமே வச்சு டைரக்ட் பண்ணியாச்சு. ஏதாவது ஆனிச்சுன்னா, உங்களுக்கு ஹீட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஃபியூஸும் இதாகிடும். அதனால சேஃப்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 ஃபியூஸ் இருந்தால் 2 போடலாம், அப்படி இல்லைன்னா 1 போட்டிங்கன்னா கூட போதும் தான். இப்போ அதை இது பண்ணியாச்சு பாருங்கள், க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ போர்டை வந்து சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். அதை ப்ராப்பராக அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அது பாருங்கள், எல்லாமே லாக் பண்ணியாச்சு பக்காவா. இப்போ வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம், போர்டு ஆன் ஆகுதா என்னன்னு. பாருங்கள், பவர் சப்ளை கொடுத்துட்டேன், போர்டு ஆன் ஆகிடுச்சு. ஃபேன் மோட்டர் கனெக்ட் பண்ணலை. ஃபேன் மோட்டர் எல்லாமே கனெக்ட் பண்ணி எல்லாமே அவுட்புட்லேருந்து சிக்னல்லேருந்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம். சாரி, அவுட்புட் வராது, இதில் சிக்னல் தான் வரும். சிக்னல் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதில் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கனெக்டரில் தான் ப்ராப்ளம். அதுலேருந்து சப்ளை போகாதனால போர்டுக்கே சப்ளை இன்புட் ஆகலை. அதனால் போர்டு டெட்டுன்னு சொல்லி நம்மள்ட்ட கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், ஃபேன் மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே கனெக்ட் பண்ணி இதில் லோட் ஆகுதா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபேன் மோட்டர் ஓடுது, நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங்னாலையும் போகும், சில டைம் நார்மலாக கூட அது வந்து ஃபியூஸ் போகும், ஆனால் ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஓவர் ஹீட் ஆனால் தான் ஃபியூஸ் போகும் அப்படின்னு கிடையாது, நார்மலாக கூட போகும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு மோஸ்ட்லி அந்த தெர்மல் ஃபியூஸை யூஸ் பண்ணுங்கள், ரீயூஸ் பண்ணுங்கள். சாரி, ரீயூஸுங்கிற வேறு ஃபியூஸ் போடுங்க. இதில் 2 ஃபியூஸ் கொடுத்துருந்தாங்க, அதில் 1 போயிடுச்சு, 1 இருந்தது. ஒரு ஃபியூஸ் இருந்தாலே போதும். நிறைய மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் தான் போட்டிருப்பாங்க, இவங்க அடிஷ்னலாக 2 போட்டிருக்காங்க. ஒரு ஃபியூஸ் போயிடுச்சு, அதனால நம்மள்ட்ட வந்து அடிஷ்னல் இப்போதைக்கு ஃபியூஸ் கையில் இல்லைங்கிறதுக்காக ஒரு ஃபியூஸே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேறு ஃபியூஸ் போடுறதும் நல்லது. இதையும் டைரக்ட் பண்ணி கொடுத்தீங்கனாலும் நல்லா ஓடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் ஆனால் இது மாதிரி ஹீட் ஆனாலோ இதானாலோ அது வந்து மறுபடியும் திருப்பி உங்களுக்கு ஃபியூஸ் போய் கட் ஆகாது. சேஃப்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. திருப்பி அந்த ரீசேஃப்டி யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது தான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.